ஹாய் உறவுகளே, வெல்கம் டு கணேஷ் பிரேமா மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடும், பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சமையல் வீடியோ தாங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எறா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது கொஞ்சமாக தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அடுத்தது குக்கரில் தாங்க சமைக்க போகிறேன். குக்கரில் நெய் ஊற்றிருக்கேன், தெரியுதா? நெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தெரியுதா? அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. பச்சை மிளகா போட்டுக்கிறோம். அவ்வளோதான். பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கிச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தாங்க. கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயிட்டும். இப்போ தக்காளி போட்டுருவோம். அதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வதங்குது. இங்கே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இறாவை போட்டுக்கலாம். கிண்டி தேவையான மசாலா, வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். அதில் ரவைக்கு தேவையான கூட்டி வச்சு அது நல்லா தண்ணி கொச்சு நம்ம ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாம் ஊற்றிட்டுங்க. அது நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், தண்ணியெலாம் இழுத்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுருவோம். நல்லா சுண்டட்டும். கொதிக்குதுங்களா? அவ்வளோதாங்க, பிரியாணி கூட்டியாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே குக்கரை போட்டு மூடி 2 விசில் வச்சு இறக்கிடலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்குதுங்களா? நம்ம குக்கரை போட்டு மூடி 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் உறவுகளே. இப்போ எறா பிரியாணி நல்லா அழகாக சூப்பராக ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. எறா பிரியாணி, ஆனியன்,
இன்னைக்கு காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமாவுங்க, சக்கரை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் வறுவலுங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்களோட சமையல். இன்றைக்கியோட சமையல் இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.